தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நம்ம நோய் கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கு நம்ம உடம்புல பஞ்சபூதமும் சமமாக இயங்கணும். அந்த பஞ்சபூதத்தை சார்ந்த உள் உறுப்புகள், அதான் ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்க செய்யக்கூடிய முத்திரைகள், யோகாசனங்களை கரெக்டாக பயிற்சி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக எந்த ஒரு தொற்று கிருமிகள் தாக்காமல் வாழலாம். இதுதான் யோகக்கலை. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நெருப்பு மூலகம். இந்த நெருப்பு மூலகம் அப்படின்னாலே இதனுடைய உள்ளுறுப்பு, ராஜ உறுப்பு இதயம், இதய மேலுறை, சிறுகுடல். இது நன்றாக இயங்கினா தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ ராஜ உறுப்புனாலே எல்லாத்துக்குமே தெரியும், இதயத்தினுடைய இயக்கம் நன்றாக இருந்துச்சுன்னா, அதனுடைய துடிப்பு நன்றாக இருந்துச்சுன்னா உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பாயும். அப்போ நம்ம உடல் முழுக்க சீராக சமமான ஒரு நிலையில் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கினா ப்ரெஷர் வராது. நம்ம உள்ளுறுப்புகள் எல்லாவற்றிற்குமே நல்ல ஒரு பிராண ஆற்றலும் இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கணும்னா இதயம் நன்றாக இயங்கணும். அப்போ அது இதயத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகளை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சூன்ய முத்திரைன்னு பார்க்க போகிறோம், உசட்டாசனம்னு பார்க்க போகிறோம். இந்த இரண்டு பயிற்சிகளையும் தினமுமே காலை மாலை, முடியலைன்னா ஒருவேளை காலை மட்டும் கூட பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக நெருப்பு மூலகம் தொடர்புடைய இதயம், இதய மேலுறை மிகச் சிறப்பாக இயங்கும். யாருடைய உடம்பில் அது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் பெற்று இயங்குகின்றதோ அவர்களுக்கு எந்த ஒரு கிருமிகளும் நிச்சயமாக தாக்காது. நாம் எந்த கிருமிகளை கண்டும் பயப்பட வேண்டாம். காரணம், நமது உடலுக்குள் உள்ளுறுப்புகள் பழுதடைகின்ற பொழுது, சக்தி ஓட்டம் குறைகின்ற பொழுது தான், அந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறைகின்ற பொழுது தான் நமக்கு உடம்புல கிருமிகளோ தொற்று நோய்களோ வரக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அது வராமல் வாழச் செய்யக்கூடிய அற்புதமான கலை தான் யோகக்கலை. அப்போ இந்த யோக கலைகளை முறையாக சிறியவர் முதல் பெரியவர் வரை உங்களுக்கு எளிமையான பயிற்சிகளை தான் கொடுக்குறோம். இதை பார்க்கக்கூடிய நேயர்கள், பெரியவர்கள் யோகாசனங்கள் செய்ய முடியாட்ட கூட பரவாயில்ல, அந்த முத்திரைகளை நல்லா பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான பயிற்சி, நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணலாம். அறுவை சிகிச்சை உடலில் செய்தவர்கள் தாராளமாக ஒரு நாற்காலில் அமர்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேடாக வச்சுக்கோங்க. உங்களது ஆரோக்கியத்தின் மேலும் விருப்பம் வேணும், உற்சாகம் வேணும், அன்பு வேணும், முகமலர்ச்சி வேணும். ஸோ இந்த 4 தான் நமக்கு மூலதனம். இதை வைத்துக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ராஜ உறுப்பு பாதுகாக்கப்படுகின்றது. இப்போ நான் கூட அடிக்கடி சொல்வது என்னென்னா, இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு யோகக்கலை பயிலுங்க அப்படின்னா கூட பயில மாட்டாங்க. இப்போ எல்லோருக்குமே விழிப்புணர்வு வந்துருச்சு. காரணம், எங்கு பார்த்தாலும் ஒரு கிருமின்னு சொல்கிறாங்களே, இதை தடுப்பதற்கு என்ன வழி? அந்த காலத்திலே நமக்கு கொடுத்துட்டாரு மாமுனி பதஞ்சலி மகரிஷி. ஆசனம் அப்படிங்கிறது ஒரு அருமையான யோகாசனம்ங்க ஒரு கலையை கையில் கொடுத்துருக்கிறாரு, தியானம்ங்க ஒரு கலையை கொடுத்துருக்கிறாரு, முத்திரைங்க கலையை கொடுத்துருக்கிறாரு. இதை யார் ஒருவர் ஒழுங்காக பயிற்சி பண்ணுகிறீர்களோ நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு கிருமியும் தாக்காது. அப்போ இந்த பயிற்சி செய்யும் பொழுது 2 நன்மைகள். உடல் ரீதியாக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கிருமியும் தாக்காது. ராஜ உறுப்பான இதயம் மிகச் சிறப்பாக இயங்கும். எவ்வளவு வயதானாலும் இதய வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அப்போ நம்முடைய தைராய்டு சுரப்பி இந்த முத்திரையின் மூலமாக நன்றாக சுரக்கக்கூடிய நிலை கிடைக்கின்றது. யாருடைய உடம்புல தைராய்டு, பேராதைராய்டு நன்றாக சுரக்கின்றதோ அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இது உடல் ரீதியாக. மனோ ரீதியாக நமக்கு மன அமைதி கிடைக்கின்றது. ஒவ்வொரு ஆசனமும் நம் உடல் உள்ளுறுப்புகளை வலுவாக இயங்க செய்கின்றது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்குகின்றன. அப்போ நம்மளுக்கு மன அமைதியும் சாந்தமும் கிடைக்கின்றது. அப்போ அந்த மன அமைதி சாந்தம் கிடைக்கும் பொழுது தான் நமதுக்குள் இருக்கக்கூடிய 5வது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றலை உணர்கின்றோம். ஸோ நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றலை உணரும் பொழுது நம்ம வாழ்க்கை வளமாகின்றது. தன்னை உணர்ந்தால் தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறிதலே யோகம். நான் யார், தனக்குள் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி என்ன அப்படிங்கிறதை உணர்வதே யோகமாக மாறுகின்றது. அப்போ இந்த 2 பயிற்சிகளையுமே தினமுமே காலை மாலை 2 வேளையும் பயிற்சி பண்ணுங்க. நிச்சயமாக முழுமையான ஒரு பலன், ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பலன் கிடைக்கின்றது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நெருப்பு மூலகம், அது நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்டது இதயம், சிறுகுடல், இதய மேலுறை. இது நன்றாக இயங்கணும், நல்ல நோய் எதிர்ப்பாற்றலோடு இருக்கணும் அப்படின்னா அதற்குரிய முத்திரை தான் சூன்ய முத்திரைன்னு பார்க்க போகிறோம். இந்த சூன்ய முத்திரை பயிற்சி செய்யும் பொழுது நமது இதயம், சிறுகுடல், இதய மேலுறை நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் பெறுகின்றது. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும், முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும்.
இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ சூன்ய முதிரை பண்ண போகிறாங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கோங்க. நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனுடைய மையத்தில் நடுவிரலை மடித்து நல்லா அதனுடைய மையத்தில் பெருவிரல் வச்சுக்கணும். மற்ற விரல்கள் தரையை நோக்கி இருக்கணும். இது சூன்ய முதிரை. கண்களை மூடிக்கோங்க. 2 நிமிடங்கள் காலை, மதியம், மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த முதிரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நமது இதயம், சிறுகுடல், இதய மேலுறை நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கின்றது. அப்போ அந்த இதயம் நல்ல நோய் எதிர்ப்பாற்றலோடு பிராண சக்தி பற்றி இயங்குச்சு அப்படின்னா எந்த ஒரு தொற்று கிருமிகளும் வைரஸும் நம்மை தாக்காத ஒரு நிலை கிடைக்கின்றது. பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ இதனுடைய ஆசனம் ஒன்று பார்க்க போகிறோம். உசட்டாசனம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ பொறுமையாக வஜ்ராசனத்திலிருந்து எப்படி உசட்டாசனத்துக்கு வராங்க அப்படின்னு பார்ப்போம். பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு காலை பொறுமையாக பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் பிரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணுறாங்க. பொறுமையாக ஒவ்வொரு கையினால ஒவ்வொரு கால். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசனத்தில் அமர்ந்துக்கோங்க. இந்த முதிரை சூன்ய முதிரை பார்த்தோம், உசட்டாசனம் பார்த்தோம். இந்த இரண்டையுமே தினமும் காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. ராஜ உறுப்புகளில் இதயம், சிறுகுடல், இதய மேலுறை நல்ல ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் பெற்று நல்ல ஒரு சக்தி பெற்று ஆற்றலோடு திகழக்கூடிய நிலை கிடைக்கும். யாருடைய உடலில் இதயம், இதய மேலுறை, சிறுகுடல் நன்றாக நோய் எதிர்ப்பாற்றலோடு இயங்குகின்றதோ அவர்களுக்கு உடலில் எந்த ஒரு வைரஸ் கிருமியுமே தாக்காத ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நேர்களே, இது செய்வதற்கு நாம் எடுக்கக்கூடிய நேரம் 2 நிமிடங்கள். இந்த 2 நிமிடத்தில் இவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த ஆசனத்தின் மூலமாகவும் முதிரையின் மூலமாகவும் கிடைக்கின்றது. நேர்களே, இப்போ நம்ம சூன்ய முதிரை பார்த்தோம். ராஜ உறுப்பான இதயம் நன்றாக இயங்க செய்யக்கூடிய ஒரு உசட்ட ஆசனம் பார்த்தோம். ஸோ நெருப்பு மூலகத்தை நல்லா சிறப்பாக நம்ம உடம்புல இயங்க வைக்கணும். தவம் அப்படிங்கிறதே நம்ம உடம்புல உஷ்ணத்தை சமமாக இயங்க செய்தல். தவ வாழ்க்கை அப்படின்னா நம்மளுடைய உடம்புல உஷ்ணம் கரெக்டாக இருக்கணும். கவலைப்பட்டாலோ, கோபப்பட்டாலோ, பயம் உணர்வு இருந்தாலோ, டென்ஷன் ஆனாலோ, ஸ்ட்ரெஸ் ஆனாலோ உடம்புல உஷ்ணம் அதிகமாகும். அப்போ நம்ம தவ வாழ்க்கையிலேருந்து தவறி விட்டோம். இன்றைய காலகட்டத்தில் யாரும் அப்படி டென்ஷன் இல்லாமல் வாழ முடியாது. இந்த லெக்சரை கேட்டாலே உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். எப்படி சார் டென்ஷன் இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு. அப்போ அந்த டென்ஷன் வரும்பொழுது மீண்டும் நம்ம உடல் இயக்கம் சமப்படுத்துவதற்குரிய ஒரு கலை தான் இந்த யோக கலை. இப்போ பாருங்கள், நம்ம டென்ஷன் ஆன உடனே என்னுடைய இதய துடிப்பு ஸ்பீட் ஆகுது. அப்போ நான் உடனே இந்த முதிரை பண்ணிட்டேன் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஆசனத்தை தினமும் பண்ணிட்டோம்னா மீண்டும் எனது இருதயத்தினுடைய துடிப்பு சீராகிவிடும். இது முதல் ரிசல்ட்டு. அப்போ இருதயம் சமமாக இயங்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது எனது பண்பாடுகளில் மாற்றம் ஏற்பட்டுரும். நாளாக நாளாக 1 வருடம் அந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக சாந்தமாக, அமைதியாக, எந்த சூழ்நிலையிலும் அவசரப்படாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு நல்ல முடிவாக இருக்கும். தெளிந்த சிந்தனையோடு வாழக்கூடிய நிலை கிடைக்கும். எப்பொழுதுமே நம்ம பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும். நேர்முகமான எண்ணங்கள் மட்டுமே நமக்கு இருக்கும். அப்போ எப்பொழுதும் நமது ராஜ உறுப்பான இதயத்தினுடைய அந்த துடிப்பு, அந்த இயக்கம் சமமாக இருக்கும். இரத்த அழுத்தம் வராது. நமது உடம்புல மூச்சோட்டம், வெப்ப ஓட்டம் சமமாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். இது நமக்கு மனோரீதியாக கிடைக்கக்கூடியது. அப்போ அந்த வில் பவர்னு சொல்லக்கூடிய மன ஒருமைப்பாட்டின் மூலமாக எதையுமே சாதிக்க முடியும். அப்போ பாருங்கள், சின்ன முதிரைகள் தான் நமக்கு இவ்வளோ பெரிய பலன்களை கொடுக்கின்றன. ஸோ இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த நெருப்பு மூலகத்தை நன்றாக இயங்க செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளை தினமுமே காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள் இந்த முதிரையை 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல அற்புதமான பலன் கிடைக்கும். நிச்சயமாக எந்த ஒரு நோய் எதிர்ப்பாற்றலும், நோய் கிருமிகளும் நம்மை தாக்காமல் வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் அடுத்த மூலகம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.